And the next question is, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white இருக்கலாம், இல்லனா next என்ன கேட்டிருக்காங்க, black or red. Third one வந்து not white. Next one என்னது, neither white nor black. So முதல்ல total number of balls வந்து நம்ம calculate பண்ணிடலாம். அந்த பேக்ல வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஹவு மெனி ரெட் பால்ஸ் 5 ப்ளஸ் ஒயிட் பால்ஸ் வந்து 6, 7 வந்து க்ரீன் பால்ஸ், 8 வந்து பிளாக் பால்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறச்சு என்ன வரும், நமக்கு 26 பால்ஸு. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 26. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி வந்து அந்த பால் வந்து நமக்கு என்னதான் இருக்கும், ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ, நமக்கு ஒயிட் பால்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் அப்படின்னா 6. ஸோ அப்போ என்ன எடுத்திருக்கோம், என் ஆஃப் ஏ வந்து 6. we know the formula, p of a is equal to n of a is divided by n of s. ஸோ a வந்து n of a வந்து 6, n of s வந்து 26. 2 டேபிளில் மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். எப்படி எழுதலாம் இதை, 3 2s are 6, 13 2s are 26. நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த பால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் ஆர் ரெட்டு கொடுத்துருக்காங்க. அதை பின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ பிளாக் எவ்வளோ இருக்குது, நமக்கு 8 இருக்குது. அதே மாதிரி ரெட் எவ்வளோ இருக்குது சொல்லியிருக்காங்க 5. ஸோ அப்போ நம்ம என் ஆஃப் பி என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஆன்சர், 5 + 8. அப்போ என்ன வரும், நமக்கு 13. ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ், which means 13 divided by 26. டைரக்டா 13 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாம். 13 1s are 13, 13 2s are 26. So 1 divided by 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஒயிட் கொடுத்துட்டாங்க. நாட் ஒயிட் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன ஆன்சர், 3 டிவைடட் பை 13. அதை இங்கே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம 13 எல்சிஎம்மாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹியர் இஸ் நத்திங் அப்படின்னா வி ஷுட் ரைட் 1. அப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 13 1s are 13 minus 3 1s are 3. ஸோ வாட் இஸ் ஆன்சர், 10 டிவைடட் பை 13. And the next question is probability neither white nor black. நம்ம எடுக்கிற பால் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் ஆர் பிளாக். ஸோ 1 மைனஸ், இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, ஒயிட் பாலும் பிளாக் பாலும் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 + 8 இஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளோ, நமக்கு 26. இதை ஆட் பண்ணுறச்சு என்ன வரும், 14 டிவைடட் பை 26. ஸோ 26 எல்சிஎம்மாக எடுத்துடலாமா. அப்போ என்ன ஆன்சர் வரும், நமக்கு 26 மைனஸ் 14. சப் பண்ணுறச்சு என்ன வரும், 12 டிவைடட் பை 26. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 6 டிவைடட் பை 30.